ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், மொத்த நேட்டோவும் காலி. கிரீன்லாந்து விஷயத்தில் யுஎஸ் சொதப்பினால் இதுதான் ஆகும். வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய கண்டத்திற்கும் நடுவில் இருக்கும் பனி பிரதேசம்தான் கிரீன்லாந்து. ஏராளமான எண்ணெய் வளம் இங்கு இருக்கிறது. எனவே இதனை விலைக்கு வாங்க ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறார். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு கிரீன்லாந்து மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதேபோல வலுக்கட்டாயமாக கிரீன்லாந்தை அமெரிக்கா இணைத்தால் நாட்டோ கூட்டணி முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. கிரீன்லாந்து மக்களாகிய நாங்கள் அமெரிக்கர்களின் ஆளுகைக்கு உட்பட விரும்பவில்லை என்றும் நாங்கள் விற்பனைக்கு அல்ல என்றும் கூறியுள்ளனர். அந்நாட்டின் பெரும்பாலான மக்கள் ட்ரம்பின் இந்த ஐடியாவை கடுமையாக எதிர்க்கின்றனர். கிரீன்லாந்து பல நூற்றாண்டுகளாக டென்மார்க்குக்கு சொந்தமாக இருந்து வருகிறது. இப்பகுதியை வாங்க அமெரிக்கா தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. தேவைப்பட்டால் பலவந்தமாக அதை கைப்பற்ற தயாராக இருப்பதாக ட்ரம்பும் அவரது அதிகாரிகளும் முன்னதாகவே மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தனர். உலகின் மிகப்பெரிய தீவாகிய கிரீன்லாந்திலும் இதர பகுதிகளிலும் வாழும் கிரீன்லாந்து மக்களிடையேயும் இது பதற்றத்தையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாத குற்றச்சாட்டுகளுக்காக வீடு புகுந்து அமெரிக்கா கடத்தியிருந்தது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னர் கிரீன்லாந்து மக்களிடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையானது முன் எப்போதும் இல்லாத ஒரு இராணுவ நடவடிக்கையாகும். இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவுடன் கிரீன்லாந்து தான் அடுத்தது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருந்தனர். அமெரிக்காவின் இந்த யோசனை குறித்து பிபிசியிடம் பேசிய உள்ளூர் மக்கள், வெனிசுலா விவகாரத்தை பார்த்த பின்னர்தான் அமெரிக்கா பேசிக் கொண்டிருப்பது விளையாட்டான விஷயம் கிடையாது என்று எங்களுக்கு புரிந்தது. கிரீன்லாந்தை சேர்ந்த எல்லோருடைய மனதிலும் தற்போது இந்த பதற்றம் இருக்கிறது. நான் வேலைக்காக கனடாவில் வசித்து வருகிறேன். விஷயம் சீரியஸ் ஆவதை உணர்ந்தவுடன் கிரீன்லாந்தில் வசிக்கும் எனது சகோதரிக்கு ஃபோன் செய்து, அமெரிக்கா நினைப்பது நிஜமானால் கவலைப்பட வேண்டாம், நீ கனடா வந்துவிடு, உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அவள் இதை கேட்டு அழுதுவிட்டாள் என்று கூறியுள்ளார். டேனிஷ் நாடாளுமன்றத்தில் கிரீன்லாந்தைச் சேர்ந்த எம்பியான ஆஜா செம்னிட்ஸ் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கருத்துகள் தெளிவான அச்சுறுத்தல் என்று கூறியிருக்கிறார். எங்கள் நாட்டையும் நாட்டோ கூட்டணியில் உள்ள மற்றொரு நாட்டையும் இணைக்கும் சாத்தியக்கூறுகளை அமெரிக்கா கைவிட மறுப்பது முற்றிலும் மரியாதையற்ற செயல். நாங்கள் கைவிடப்பட்டதாக நினைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். கிரீன்லாந்து உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பிரதேசமாகும். ஆர்க்டிக் தீவின் பெரும்பகுதி பனியால் சூழப்பட்டிருப்பதால் பெரும்பாலான மக்கள் தலைநகர் நூக் மற்றும் அதனை சுற்றியுள்ள தென்மேற்கு கடற்கரை பகுதியில் வாழ்கின்றனர். ஆனால் இது அமெரிக்காவுக்கு இந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா அங்கு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. வட அமெரிக்காவுக்கும் ஆர்க்டிக் பகுதிக்கும் இடையில் கிரீன்லாந்து அமைந்திருப்பதால் ஏவுகணை தாக்குதல்கள் ஏற்பட்டால் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகளுக்கு இது மிகச்சிறந்த இடமாக அமைகிறது. சமீபத்தில் காலநிலை மாற்றத்தால் பனி உருகி அரிய மண் தாதுக்கள் உட்பட கிரீன்லாந்தின் இயற்கை வளங்களை அணுகுவது எளிதாகி வருவதால் அதை எடுத்து அதன் மூலம் காசு பார்க்க முடியும் என்பதாலும் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா கண்ணாக இருக்கிறது. கிரீன்லாந்தை இராணுவம் மூலம் கையகப்படுத்துதல் அமெரிக்காவுக்கு எளிதான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அது புவிசார் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தி நாட்டோ கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரும். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதை குறித்து அமெரிக்கா பேச தொடங்கிய பின்னர் 6 ஐரோப்பிய நட்பு நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டன. அதில் கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அதன் மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். கிரீன்லாந்து நாட்டோவில் உறுப்பினராக இருக்கிறது. இந்த உறுப்பினர் மீது பலவந்தமாக இராணுவ படையெடுப்பை நடத்தினால் நாளை பின்பு வேறு நாட்டோ நாடுகள் மீதும் இதுபோன்ற படையெடுப்பு நடக்காது என என்ன நிச்சயம்? எனவேதான் நாட்டோ அமைப்பு சீர்குலையும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.